ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீஷோ ஹால் வீடியோவில் வால் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் வாங்கியிருந்த ஒரு 4 பொருள் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருந்தேன் அப்படிங்கிறதையும், அப்புறம் இந்த பொருள் வச்சு நான் எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட இதில் காமிக்க போகிறது MDF போர்டு. நான் இந்த MDF போர்டு வாங்கும்போது இது வந்து 6 பீஸ் இருக்கிறது ₹123 தான் இருந்துச்சு. ஆன்லைன் பேமெண்ட்லாம் போட்டு வாங்கும்போது அது ₹123 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்டாக வந்து இந்த வால் ஹூக்கு, அப்புறம் இந்த மொபைல் ஸ்டாண்டு மாதிரி கீ ஹோல்டர் மாதிரி இருக்கிற இந்த பொருள், அப்புறம் இந்த இன்னொரு வால் ஹேங்கிங் மாதிரி தான். இதில் நம்ம ஏதாவது ஷோ பீஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இத்தனை ஐட்டம் தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் நான் வந்து இந்த MDF போர்டு வச்சு இதில் இந்த மாதிரி ஆர்ட்லாம் செஞ்சு நான் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஆர்ட் வந்து லிப்பன் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிரர் வச்சு பண்ணுற மாதிரியான ஆர்ட்டு. எனக்கு இந்த ஆர்ட் செய்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால் அந்த மாதிரி செஞ்சு வாலில் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வெளியே எல்லாம் கூட இந்த மாதிரியான MDF போர்டு வந்து கிடைக்கும்னாலும் எனக்கு எதுக்காக மீஷோவில் வாங்கினது பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஷிப்பிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து, ஆக்சுவலி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு சேர்த்து எனக்கு வந்து இது ₹123க்கு 6 பீஸ் வந்து கிடச்சிது. நிஜமாகவே பரவாயில்லன்னு தோணுச்சு. அதனால் இந்த மாதிரி MDF போர்டு வச்சு கிராஃப்ட் செய்கிறவங்க இதில் வாங்கிக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து இந்த ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி இது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அதோட அந்த ஒரு ஷோபீஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்க அந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக தான் இருந்துச்சு. அதனால் வெயிட்லெஸ்ஸான பொருள் வைக்கிறதுக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்புறமா இந்த வால் ஹூக்கு, நிஜமாகவே இந்த வால் ஹூக் வந்து அவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இதில் காமிக்கிற எல்லா பொருளையுமே ஒரு வெயிட்டான பொருள்லேருந்து வெயிட் கம்மியாக இருக்க பொருள்லேருந்து எல்லாமே நான் இந்த வால் ஹூக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி உங்களுக்கு இதிலே வந்து நான் அந்த கீ ஹோல்டரையும் காமிச்சிட்டேன். இவ்வளோ வெயிட்டான பாத்திரத்தில் எல்லாத்தையுமே நான் வந்து அந்த வால் ஹூக்கில் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நிஜமாகவே எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அது ஒரு டைம் கூட ரிமூவ் ஆகவே இல்லை. நான் வாங்கின இந்த 4 பொருளுமே எனக்கு வந்து ஒர்த்துன்னு தான் ஃபீல் ஆகுது. நான் இப்போ காமிச்சேன் இந்த பொருளெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான்.